ஸோ ப்ராடக்ட் டிசைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையிங் தி ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு ப்ராடக்ட் நான் கிரியேட் பண்ண போறேன், இல்ல உருவாக்க போறேன்னா, வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் டூ கீப் இட் இன் யுவர் மைண்ட். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னென்னலாம் எசென்ஷியலா பார்க்கணும். என்னென்னலாம் எசென்ஷியல் இல்லன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ப்ராடக்ட்ல கத்துப்பீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைனரா உள்ள போறீங்க கண்டிப்பானா, இந்த இந்த ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராடக்ட் டிசைன் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்கில் செட். ஓகேவா? ஸ்கில் செட். ஒரு ப்ராடக்ட்க்கு என்னென்ன தேவைப்படுது? இப்போ நீங்க எப்படி வந்து ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன தேவைப்படுது? ஆ தண்ணி, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, பைக்கு, காரு இந்த மாரிலாம் மனுஷங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, அதே மாரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தேவைப்படும். சரியா? எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அது தேவைப்படும். அந்த விஷயத்த தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஃபைன். So, what is product design? The product design is describe the process of imagining, creating, and hydrating the product that solves user problems or address specific needs. So, what is product design? அப்படின்றது என்னன்னா, product design describes the process of imagining, creating, and hydrating the product that solves user problem and user உடைய நீட வந்து அட்ரஸ் பண்றது இன் கிவன் மார்க்கெட். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராடக்ட் டிசைன் என்னது? ஒரு ப்ராடக்ட் டிசைன்ன்றது ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்றது. ஓகேவா? இப்போ நீங்க யூஸ் பண்ற மொபைல் ஃபோன்லருந்து நீங்க யூஸ் பண்ற அ வாட்டர் கேன்லருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ஆ யூசர் ப்ராப்ளம் இருக்கு. அந்த யூசர் ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்ணதுனால தான் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்குள்ள இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியாம, இல்ல ஏதாவது ஒரு நீட் இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? அந்த ப்ராடக்ட் என்ன ஆகும்? கேன் anyone can describe without usefulness the product launched in market, what that product will what that product will be or going to be used in a future or it is not. ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இல்லாத ஒரு ப்ராடக்ட்ட நீங்க மார்க்கெட்ல லான்ச் பண்ணீங்கன்னா, அத மக்கள் பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த மாட்டாங்களா? எஸ், நோ, எஸ். ஸோ பீப்பிள் வந்து அத யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்த ஒரு பொருள் வந்து அவங்களோட ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுதுன்னா, நீங்க வந்து நீங்க வந்து ஒரு பொருள வந்து உருவாக்குறீங்க. வித்தவுட் எந்த விதமான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணாம ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்கன்னா, அது வந்து கைண்ட் ஆஃப் வேஸ்ட்ன்னு சொல்லலாமா? அப்போ இங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன இருக்கு? நீட் இருக்கு. உங்களோட மவுஸா இருக்கட்டும், உங்களுடைய மவுஸ் பேடா இருக்கட்டும், உங்களுடைய ஹெட்ஃபோனா இருக்கட்டும், உங்களுடைய மொபைல் ஃபோனா இருக்கட்டும், எவ்ரிதிங் வில் ஹேவ் சம் நீட். அந்த நீட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கான அதுக்கான சொல்யூஷன புரொவைட் பண்றது தான் ப்ராடக்ட் டிசைன். ஸோ ப்ராடக்ட் டிசைன்ல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பிசிக்கல் ப்ராடக்ட், ஒண்ணு வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், லைக் மவுஸ் பேடு, மவுஸு, கம்ப்யூட்டரு, கீபோர்டு, மக்கு, ஜக்கு, வாட்டர் கேன் எவ்ரிதிங் வில் கம்ஸ் அண்டர் பிசிக்கல் ப்ராடக்ட். டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப், வெப் ஆப், பிடிஎஃப், சிடி ஓகேவா? இந்த மாரியான சாஃப்ட்வேர்ஸ் கம்ஸ் அண்டர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இப்போ நெறைய பேர் ப்ராடக்ட் டிசைனர் சொல்லுவாங்க.
ப்ராடக்ட் டிசைனர்னா என்ன தான்டா ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். என்னன்னா சாஃப்ட்வேரோடைய டிசைனர்ஸ் தான். சாஃப்ட்வேர் டிசைனர்ஸ். ப்ராடக்ட் மேனேஜர் சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் அந்த ப்ராடக்ட் மேனேஜர். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற்றம் அடைஞ்சுட்டே இருக்கு. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு. So physical product, digital products. So physical products mean which can be touchable, physically viewable. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க. டேபிள், சேர், லேப்டாப், மொபைல், எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ப்ராடக்ட், பிசிக்கல் ப்ராடக்ட். அதுவே டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஆர் தி ப்ராடக்ட் விச் ஆர் நாட் டச்சபிள், அவைலபிள் ஒன்லி ஆன் ஆன்லைன், கிளவுட், செல், ஒன்லி த்ரூ digitally and only for digital use. For example, digital products are software, ebook, video courses. So இது எல்லாம் என்னது? டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்மளுடைய வேலை இங்க எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டிசைனரா இன்னும் ஒரு 2 மாசத்துல வேலைக்கு போயிடுவாரு. அங்க போயிட்ட உடனே நீங்க என்ன ப்ராடக்ட் வொர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் ஆப்பா இருக்கலாம். இல்ல ஒரு மொபைல் ஆப்பா இருக்கலாம். இல்ல ஒரு வாட்ச் OS, இல்ல ஒரு ஏடிஎம் மிஷின் உடைய சாஃப்ட்வேரா இருக்கலாம். த த தேர் வாஸ் என் நம்பர் ஆஃப் மீடியம்ஸ் ஆர் தேர். ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியோட இதா இருக்கலாம். மேக் ஓஎஸ்ஸா இருக்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேரா இருக்கலாம். ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க ஒரு டிசைனரா இருப்பீங்க. சப்போஸ் இந்த இதெல்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க இதுல யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல படிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல சப்போஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இ பீப்பிளா இருக்கிறீங்கன்னா, நீங்க ப்ராடக்ட் டிசைனரா மாறலாம். எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் லைக் Bosch, Bosch கம்பெனி மாரி அந்த எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் கம்பெனிஸ்க்குலாம் நீங்க ப்ராடக்ட் டிசைனரா போலாம். அங்கேயுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் ஆர் ரிக்வைர்டட். ஓகேவா? உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். நான் வந்து டிஜிட்டல் பக்கம் நீங்க போறீங்களா? இல்ல இல்ல டிஜிட்டல் பக்கமா ஆட்டோமொபைல் கம்பெனி பக்கம் போறீங்களான்றது உங்களுடைய கையில இருக்குது. ஸோ இங்க நம்ம என்ன படிக்க போறோம்னா, வி ஆர் கோயிங் டூ சி அபௌட் சாஃப்ட்வேர் டிசைனிங் தான். மொபைல் ஆப் அண்ட் வெப் ஆப் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். உங்களுக்கு சப்போஸ் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ப்ராடக்ட் டிசைனிங்ல நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள போணும்னு நெனச்சீங்கன்னா, நான் தாராளமா போலாம். தப்பே கிடையாது. அதுக்கான அதுக்கான விஷயங்கள் என்ன? அவங்களுக்கு என்ன ரிக்வயர்மென்ட் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க கோர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, யுஎக்ஸ், யுஐன்றதுக்கு டீம் இருக்கு. நீங்க இன்னைக்கு Hyundai கம்பெனி எடுத்துக்கங்க, ஆ மகேந்திரா டெக் எடுத்துங்க. எல்லா கம்பெனிலயுமே யுஐ, யுஎக்ஸ்ன்றது ஒரு தனி டிபார்ட்மென்ட் எப்பயுமே அவைலபிளா இருக்கும். ஸோ தேர் வாஸ் அ சீட் ஃபார் யூ காய்ஸ். டெஃபினட்டா ஒரு சீட் இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே. உங்களுக்கு ஓரளவுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் அண்ட் பிசிக்கல் ப்ராடக்ட்க்கு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா, பிஹெச் ஆர் பிஒய்டிஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். பிஒய்டிஐ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிஒய்டிஐ ப்ளீஸ் டைப் கைஸ். எனக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டீங்கன்னா நான் அடுத்து போயிடுவேன். பிசிக்கல், டிஜிட்டல். தேங்க் யூ நவாஸ். தேங்க் யூ விக்னேஷ். யாஹ்! ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Samsung மொபைல் ஃபோன், Nokia மொபைல் ஃபோன் சொல்லிட்டு 2 பீப்பிள் இருந்தாங்க. தெரியுமா? ஸோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, Samsung அண்ட் Nokia 2 மொபைல் ஃபோன் கம்பெனிஸ் இருந்துச்சு. இதுல இப்போ Samsung வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்க்கெட்ல இருந்துட்டே இருக்கிறாங்க.
Nokia வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட மார்க்கெட்ல இல்ல. So, what is the reason Nokia getting fell down from the market? What is the one thing Galaxy, Samsung got super duper hit? Any assumptions, any hypothesis on this? இதுக்கு முன்னாடி இத யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Samsung அண்ட் Nokia ஃபோன பத்தி. ஏன் மார்க்கெட்ல Nokia வந்து ஃபெயிலியரா போயிடுச்சு? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ரீசன் Nokia கெட்டிங் காட் ஃபெயில்ட் இன் தி மார்க்கெட்? Any assumptions, any hypothesis, please post it in the chat. Nokia old style, no update. Super, very good. Next, not update current trend. Super, very good. இளவரசன். வேற. Sindhu, you have any idea about Nokia? Because of design and feature. Super, very good. Okay, okay, fine. So why Nokia got failed அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் தான். ஸோ 1 அவங்களுடைய மார்க்கெட் ரிசர்ச் ரொம்ப புவரான மார்க்கெட் ரிசர்ச். என்ன ப்ரோ சொல்றீங்க? மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் ரிசர்ச்ன்ற டெர்ம வந்து நோட் புக்ல எழுதிங்க. நோட்ல எழுதிக்கங்க மார்க்கெட் ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு. Nokia பண்ணது ஒரு பேடான மார்க்கெட் ரிசர்ச். ஏன்னா, Samsung ஃபோன் தே ஹேவ் ரிலீஸ்டு Galaxy அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோன உள்ள விடும்போது, Android கூட போய் டை அப் பண்றாங்க. ஓகேவா? ஆனா, அந்த டைம்ல Nokia என்ன பண்றாங்கன்னா, "நீ நீ Android கூட போயிட்டியா? நான் வந்து Windows கூட போறேன் பாருன்னு" சொல்லிட்டு Windowsல போயிட்டு OS வாங்கி Nokiaவோட OSல வைக்கிறாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்க ஒரு டிசிஷன் எடுக்குறீங்கன்னா, அத யூசர்ஸ் கிட்ட செக் பண்ணணுமா? செக் பண்ணக்கூடாதா? ஒரு யூசர்ஸ் கிட்ட போயிட்டு ஒப்பீனியன் கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? அதுக்கு பேரு தான் யூசர் ரிசர்ச். ஒரு யூசர் கிட்ட போயிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க பெரிய கம்பெனிப்பா. நீங்க வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலே பெரிய ஜெயன்ட் கம்பெனி. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எடுக்கிற எல்லா டெசிஷனுக்கும் யூசர் ஒத்து போவாங்கன்னு நெனைக்கிறது தப்பு. கரெக்ட்டா? நம்ப எடுக்கிற எல்லாத்துக்குமே யூசர் தலையாட்டு போயிடுவாங்க. யூசர் வந்து நம்ப எடுக்கிற எல்லா டெசிஷனுக்கும் தலையாட்டுருவாங்க. அப்படின்னு நெனைக்கவே கூடாது. என்னதான் Samsung வந்து அந்த டைம்ல கம்மியா இருந்தா கூட, Nokia வந்து பெரிய பெரிய ஆள் பெர்சன் மார்க்கெட் நம்பர் 1 அவரு. ஆனா, அவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, யூசர்ஸ் கிட்ட எந்த ஒப்பீனியனுமே கேட்காம, போய் விண்டோஸ் கூட ஓஎஸ்ஸ போட்டு அப் அப்ல நீ ஆண்ட்ராய்டா? நான் iOSன்னு சொல்லி மாத்தி வுடுறாங்க. வுட்ட உடனே என்ன ஆச்சு, Samsung மார்க்கெட்ட விட்டு அப்படியே கீழ விழுந்துச்சு. சுத்தமா கீழ விழுந்துச்சு. ஆனா, நம்மளுடைய Galaxy மொபைல் ஃபோன்ஸ் பயங்கர ஹிட். சும்மா மார்க்கெட்ல அவ்ளோ ஹிட்டு வேற லெவலு. இன்னைக்கு நம்பர் 1ல இப்பயும் இருக்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு மார்க்கெட்ல ட்ரெண்ட வந்து அனலைஸ் பண்ணி, அந்த யூசர்ஸ் கிட்ட போய் நெறைய ஒப்பீனியன் கேட்டு, அப்டேட்ஸ் கேட்டு, ஆ அவங்களோட ஆர்&டிய வந்து ப்ராப்பரா வச்சிருக்காங்க. ரிசர்ச் டீம. தட் இஸ் தி ரீசன் Nokia காட் ஃபெயில்ட், Samsung காட் ஹிட். ஸோ யூசர் ரிசர்ச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நோட் பண்ணிக்கங்க கைஸ். யூசர் ரிசர்ச் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் இஸ் இம்பார்ட்டன்ட் டூ கெட்டிங் சக்சஸ் ஃபார் யுஎக்ஸ் டிசைன். அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கங்க. உங்கள இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க. யுஎக்ஸ், யுஐ டிசைன் நான் ஏன் பண்ணணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ வாண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் யூசர்ஸ். யூ வாண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட். திஸ் போத் திங்ஸ் கேன் டன் இன் யுஎக்ஸ்.
One is user research, another one is market research. These two things done for your product, you can able to find the success. You can able to find the success path. புரிஞ்சுதா? கிளியரா இருக்கீங்களா? 2 வார்த்தை. மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச். URMR அப்படின்னு போடுங்க. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். URMR. URனா யூசர் ரிசர்ச், MRனா மார்க்கெட் ரிசர்ச். ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குன்னா போடுங்க. டவுட் இருந்ததுன்னா டவுட் டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ். சூப்பர், சூப்பர். வெரி குட். டவுட் எதனா இருந்தா பிங் பண்ணுங்க. டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச் இது 2 இருந்தா மட்டும் தான் ஒரு ப்ராடக்ட் உடைய சக்சஸ் கிடைக்கும். ஓகே. எக்ஸாம்பிள் ஆஃப் குட் யூசர் ரிசர்ச். உங்க எல்லாருக்கும் ஐடின்ற ப்ராடக்ட் தெரியுமா? இட்லி தோசை மாவு வாங்கி விக்கிற ஐ மீன் ரெடி பண்ணி விக்கிற கம்பெனி. ஐடி கம்பெனி தெரியுமா? எஸ். ஓகே. விக்னேஷ் உங்களுக்கு தெரியுமா ஐடி கம்பெனி? நவாஸ்? ஓகே. ஃபைன். ஸோ ஐடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி தோசை கம்பெனி. இவர் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வராரு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இட்லி தோசை கம்பெனி உள்ள வராங்க. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐடின்ற கம்பெனியோட ஒர்க்க. ஸோ இட்லி தோசை ஒண்ணும் நம்மளுக்கு நம்ம ஊர்ல புதுசா யாரும் விக்கல. எல்லாமே நெறைய பேரு தெருவுக்கு தெருவுக்கு என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க. வித்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஐடி கம்பெனிக்கு மட்டும் ஏன் 200,00,00,000 ஃபண்ட் கிடைக்கணும்? ஆ இந்த ஐடின்றது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் லான்ச் பண்றாங்க. அதாவது இட்லி தோசை பேட்டர். இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த கம்பெனிக்கு ஏன் எல்லா ஊர்லயும் தான் வந்து இட்லி தோசை மாவு விக்கிறாங்க. எங்க வீட்ல தெருவு தெருவு விக்கிறாங்க. பாட்டி, தாத்தா எல்லாருமே மாவு அரைச்சு விக்கிறாங்க. எல்லாருக்கும் கிடைக்காத ஃபண்டு ஏன் இட்லி தோசை விக்கிற ஐடி கம்பெனிக்கு கிடைச்சது? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? எனி ஐடியா? ஐடின்றது வந்து ஒண்ணும் இல்ல. ஒரு இட்லி தோசை மாவு விக்கிற ஒரு கம்பெனி. வேற ஒண்ணும் கிடையாது. 200 குரோர்ஸ் 200 குரோர்ஸ்க்கு மேல ஃபண்ட் கிடைக்குது. என்ன ரீசனா இருக்கும்? எனி ஒன் பாசிட்டிவ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஐடில என்ன நடந்திருக்கும்? எதனால அவங்களுக்கு ஃபண்ட் கிடைச்சிருக்கும்? Come on guys, any one point can post.
இளவரசன் ஐடியா அண்ட் யூசர் நீட் ஃபார் தி ப்ராடக்ட். சூப்பர், சூப்பர். வெரி குட். வேற? வேற யாராவது விக்னேஷ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சிந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் இட்லி தோசை மாவு கம்பெனிக்கு 200,00,00,000 ஃபண்ட் குடுக்கணும்? யாரும் ஒண்ணும் புதுசா கண்டுபிடிக்கலையாப்பா இங்க? எதுவுமே இங்க எதுவும் புதுசா இன்வென்ட்லாம் பண்ணலையே. இட்லி தோசை மாவுலாம் பழைய கதை தானே. பிகாஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர்ட் பிராண்ட். ஓகே பிராண்ட். ஓகே. வேற? வேற என்ன காரணம் சொல்லலாம்? கஸ்டமர் நீட் தே ஃபைண்ட். ஓகே. சூப்பர் சிந்து. வெரி குட். வேற, வேற, வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? விக்னேஷ், வாட் இஸ் த ரீசன் ஐடி காட் த வேல்யூ? சரி ஓகே. ஐடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் பெங்களூர் கம்பெனி தான் இவனுங்க. ஓகேங்களா? பெங்களூர் கம்பெனி தான். சரி ஓகே. இட்லி தோசை நீங்க போய் பக்கத்து கடையில போய் வாங்கின்னு வரீங்கன்னா, வாட் இஸ் த ப்ராசஸ் யூ வில் யூஸ்? என்ன பண்ணுவீங்க? ஒரு இட்லி தோசை மாவ வாங்கிட்டு வந்து அ வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். தோசை மாவு தோசை மாவு வாங்கின்னு வரீங்கன்னா, என்னென்ன பண்ணுவீங்க? ஸோ, தோசை மாவ ஒரு 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 பக்கத்துலயோ, இல்ல பக்கத்துலயோ போய் வாங்கின்னு வரீங்கன்னா, இந்த மாரி பேக்கேஜிங் பண்ணி குடுப்பாங்க. ஓகேவா? இப்படி பேக்கேஜிங் பண்ணி குடுப்பாங்க. பாருங்களேன், இத வந்து பார்த்தீங்கன்னா, பால் பாக்கெட் மாரி இருக்குது. ஓகேவா? இது வந்து பால் பாக்கெட் மாரி இருக்கு. ஆ இன்னும் சில நம்மளுடைய லோக்கல் கடைகளுங்கலாம் என்ன பண்ணுவாங்க, நூல் கட்டி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதாவது நல்லா ஃபுல் பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நூல் கட்டி வச்சிருப்பாங்க. அத நம்ம என்ன பண்ணணும், வாங்கிட்டு போனோம். வாங்கின்னு போன உடனே அத பிரிச்சு இத இந்த மாரி ஒரு பாத்திரத்துல ஊத்தணும். அந்த பாத்திரத்துல ஊத்துனதுக்கப்புறம் நல்லா அத வைப் பண்ணிட்டு, உப்புலாம் போட்டதுக்கு அப்புறம், தோசைய ஊத்தணும். அதுக்கப்புறம் சாப்பிடணும். மறுபடியும் இந்த பாத்திரத்த மறுபடியும் கழுவணும். அப்படியே வைக்கணும். கரெக்ட்டா? பட் இங்க என்ன தெரியுமா ஆச்சு? இந்த ஐடி தோசை கம்பெனில என்ன தெரியுமா ஆச்சு? நீங்க நூல பிரிக்க தேவையில்ல. பாத்திரத்துல ஊத்த தேவையில்ல. மறுபடியும் பாத்திரத்த எடுத்து கழுவிலாம் வைக்கணும்னு அவசியமும் இல்ல. இவங்க என்ன பண்றாங்க? சிம்பிளா தே டன் ஒன் பேக்கேஜ் டிசைன். ஓகேவா? இந்த ஒரு பேக்கேஜ் டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாத்திரம் மாரியே ஒரு ஆக்ட் ஆகும். இதுல ஜிப் இருக்கு ஆக்சுவலா இதுல. நீங்க ஒரு டைம் வாங்கின்னு வந்துட்டு ஜிப்ப ஓப்பன் பண்ணி, அதுல கரண்டிய மட்டும் போட்டு தோசைய ஊத்திட்டு மறுபடியும் ஜிப்ப குளோஸ் பண்ணி யூ கேன் கீப் இட் இன் அ ஃபிரிட்ஜ் கண்டெய்னர்ல வச்சிடலாம். சோ இங்க ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? சொல்ல முடியுமா? இங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஐடி. பேக்கேஜிங் டிசைன். பட் அந்த பேக்கேஜிங் டிசைன் மூலியமா அவங்க அச்சீவ் பண்ணது என்ன? பேக்கேஜ் டிசைன் மூலியமா அச்சீவ் பண்ணது என்ன? அத சொல்லுங்க. கரெக்ட். பேக்கேஜ் டிசைன் இஸ் அ குட் பாயிண்ட். பட் பேக்கேஜ் டிசைன் மூலியமா அவங்க அச்சீவ் பண்ணது என்னது? ப்ளீஸ் கிவ் அ ஆன்ஸர் எவரிஒன். ஐ நீட் 100% அவர் டீம்ஸ் இன்புட். ப்ளீஸ். குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர், சூப்பர். ஆ வேற வேற என்ன போட்டிருக்கலாம்? வேற எதனால அவங்க இந்த ப்ராடக்ட்ட வந்து செல் பண்றாங்க? என்ன ப்ராடக்ட் இந்த பேக்கேஜிங் மூலியமா வேற என்ன குடுக்க வராங்க? சிந்து, நவாஸ் உங்களுடைய தாட் ப்ராசஸ், பாயிண்ட் ஆஃப் வியூ.
கைஸ் கம் ஆன் கைஸ். திங்க் பண்ணி கொஞ்சம் போடுங்க. காலையிலேயே திங்க் பண்ணுங்க கொஞ்சோண்டு லைட்டா. ஓகே. ஃபைன். இந்த ப்ராடக்ட் மூலியமா அவங்க அச்சீவ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிஃபையிங் ப்ராசஸ். ஜஸ்ட் நோட் இட் டவுன் இன் யுவர் நோட்புக். சிம்ப்ளிஃபையிங் ப்ராசஸ். என்ன ப்ரோ சொல்றீங்க? சிம்ப்ளிஃபையிங் ப்ராசஸ். ஆமா. மாவ பிரிக்க தேவையில்ல, டப்பாவுல ஊத்த தேவையில்ல, கரண்டி எடுத்து மறுபடியும் கழுவ தேவையில்ல. சாரி பாத்திரத்த மறுபடியும் கழுவ தேவையில்ல. 4, 3 ஸ்டெப் கட் பண்ணிட்டாங்கப்பா. ஒன்லி கரண்டிய போடு, தோசைய ஊத்து, சாப்பிட்டு மறுபடியும் குளோஸ் பண்ணி வச்சுரு. 4 ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. Google Pay 3 ஸ்டெப். அப்பதான் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். 2 ஸ்டெப் முடியும். விச் இஸ் த சிம்ப்ளஸ்ட் ஸ்டெப்ஸ் பீப்பிள் ஆர் டேக்கிங், தட் ப்ராடக்ட் வில் செல் பெட்டர். ஒரு விஷயத்த நான் எவ்வளோ சிம்பிளா பண்றேனோ, அந்த ப்ராடக்ட் ரொம்ப செல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் Google Payல வந்து ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் பே. ஓகேவா? அதுவே பேங்க்குக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனு? அக்கவுண்ட் நம்பர், நாமினி நம்பர், அவங்க நம்பர், இவங்க நம்பர், ரிமார்க்ஸ் அது குடுக்கலன்னா போவாது. 10 ஸ்டெப் வாங்கி உள்ள அனுப்பி போய் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 2டே கிளிக். டக்கு, டக்கு, டக்கு 3 கிளிக் முடிஞ்சு போச்சு. ஸோ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளிகேஷன் என்னது? ஹூ இஸ் புரொவைடிங் சிம்ப்ளஸ்ட் கிளிக் இன் தேர் அப்ளிகேஷன், சிம்ப்ளஸ்ட் ப்ராசஸ் இன் தேர் அப்ளிகேஷன், தட் ப்ராடக்ட் செல்ஸ் பெட்டர். இப்ப புரிஞ்சுதா? வாட் இஸ் த இன்னோவேஷன் தே ஹேவ் டன் இட் இன் திஸ் பர்ட்டிகுலர் ஐடி ப்ராடக்ட். They have done that what? Simplifying the process. They have innovated this product, they innovated this process. அப்போ யுஎக்ஸ்ன்றது வந்து நாட் ஒன்லி பேக்கேஜ், நாட் ஒன்லி டிசைன் மட்டும் இல்ல. அந்த டிசைன் மூலியமா உங்களுடைய ப்ராசஸ கம்மி பண்றது, உங்களோட ஸ்டெப்ஸ கம்மி பண்றது கூட இன்னோவேஷன் தான். புரிஞ்சுதா? So ID company, they are not only in butter paste company right now. They are doing lot of innovative ideas, simplifying processes. வடை கூட நீங்க நீங்க போட்டுற முடியும் ஈஸியா. அப்படியே ஓப்பன் பண்ணி டபுக்கு டபுக்கு நான் இந்த இந்த டப்பா வாங்கி அப்படியே போட்டீங்கன்னா, மெது வடை போட்டுருவானுங்க. சோ தே ஹேவ் காட் பேட்டன்ட் ஃபார் திஸ் ஆக்சுவலி. அவங்க பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பயங்கரமா பேட்டன்ட் வாங்கி இப்ப பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு இன்சைட் கிடைச்சிருக்குன்னா, எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ, யாரெல்லாம் ஒரு ப்ராசஸ சிம்ப்ளிஃபை பண்றாங்களோ, அவங்களோட ஆப் பயங்கரமா ஹிட் ஆகும். நீங்களும் உங்களுடைய ஆப் டிசைன் பண்ணும்போது, சுத்தி கித்தி வளைச்சு ஒரு வேலைய செய்யறதுக்கு பதிலா, எப்படிலாம் சிம்பிளா பண்ண முடியுமோ, அத கூட நீங்க திங்க் பண்ணீங்கன்னா போதும். உங்களுடைய ப்ராடக்ட் இன்னோவேட்டடான ப்ராடக்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னும் ஒரு 2 விஷயம் சொல்லிக்கிறேன். இதுவுமே ஒரு சின்ன மேஜிக்கான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஒரு நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்ட் மார்க்கெட், அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட். ப்ளீஸ் ரைட் இட் இன் யூர் நோட்புக். ஸோ அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட் அண்ட் ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்னா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஆர்கனைஸ்டு மார்க்கெட் மீன்ஸ் இந்த ஸ்டார்ட்டிங் புரொடியூசர்ல இருந்து எண்ட் பெர்சன் வரையும் எல்லாமே ட்ராக் பண்ணுவாங்க மார்க்கெட்ல. அதாவது யார் இத உருவாக்குனாங்க? எவ்வளவுக்கு உருவாக்குனாங்க? அதுக்கப்புறம் இது யார்கிட்ட போச்சு? அதுக்கப்புறம் இது யார் வாங்கி பயன்படுத்துறாங்க? இது யார்கிட்ட போகப்போது? அப்படின்ற எல்லா விதமான விஷயத்தையும் ட்ராக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கோல்ட் பிசினஸ். இப்ப கோல்ட் பிசினஸ்ல ஒரு தங்கம் ஒரு 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 துளி தங்கம் வந்து ஸ்டார்ட் ஆனாலும் கூட கவர்ன்மென்ட் படி லீஸ்க்கு உள்ள வந்துச்சுன்னா, அது எந்த ஜுவல்லர்ஸ் கிட்ட போச்சு, எந்த ஜுவல்லர் எந்த நகைய யார்கிட்ட வித்தார்? அப்படின்றத மொதற்கொண்டு ட்ராக் பண்றதுக்கான இன்னைக்கு வந்து ஆர்கனைஸ்டா மாறிடுச்சு கோல்ட் பிசினஸ். மூவி டிக்கெட் எல்லாமே ஆர்கனைஸ்டு மார்க்கெட். ஆர்கனைஸ்டு மார்க்கெட்னா என்னது? எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். அங்க நீங்க வந்து எதுவுமே புதுசா ஒரு விஷயம் கொண்டு வர முடியாது. நெறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க அதுல. பட் ஆனா இட்லி, தோசை மாவு ஒரு அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட். யாரு விக்கிறா? யாரு போறான்னே தெரியாது. அப்போ ஒரு அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட்ல நீங்க ஒரு பிராண்டா ஃபுட் பிரிண்ட் வச்சீங்கன்னா, அப்போ நீங்க மட்டும் தான் அங்க மோனோபோலியா தெரிவீங்க. இப்ப ஐடின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கம்பெனியா தெரியும். ஐடி மட்டும் தான் நம்ம ஊர்ல தோசை மாவு விக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஆனா ஐடியால பண்ண முடியும். ஏன்னா 200,00,00,000 ஃபண்ட் வாங்கியிருக்காரு அவரு. இப்போ நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா, ஆர்கனைஸ்டு மார்க்கெட்ட விட அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட்ல ரெவன்யூ வந்து அதிகமா எடுக்க முடியும். வை? பிக்காஸ் அங்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அண்ட் ஆர்கனைஸ்டு மார்க்கெட் பத்தி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நெனச்சீங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டு ஓகேவா? யுஓ ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டு மார்க்கெட்னா ஓஎம். அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட், ஆர்கனைஸ்டு மார்க்கெட். யுஎன் டைப் பண்ணுங்க. அன்ஆர்கனைஸ்டுனா யுஎன், ஆர்கனைஸ்டுனா ஓஎம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சதுன்னா. இல்ல எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்குன்னா, டவுட் டீன்னு டைப் பண்ணுங்க. நம்ப ஏன் வந்து அந்த இதெல்லாம் படிக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? நான் ரொம்ப அதிகமா சப்ஜெக்ட் விட்டு ஏதாவது உங்களுக்கு டிஃபரெண்ட்டா தெரியுதா? ஏதாவது டிஃபரெண்ட்டா தெரியுதா உங்களுக்கு? நம்ப சப்ஜெக்ட்ல இருக்கிறோமா, சப்ஜெக்ட் விட்டு வெளிய போற மாரி தெரியுதா உங்களுக்கு? இஸ் எனிதிங் இன் யுவர் மைண்ட்? இந்த இந்த சாஃப்ட்வேர் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனர்ஸ மட்டும் எதிர்பார்க்கல. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் பிசினஸ் பார்ட்னர்ஸ். லோ காஸ்ட்ல அவங்களுக்கு ஹை-ஃபையான ஐடியாவ குடுக்குற பெர்சன் தான் தேவைப்படுறாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? சோ யூ நீட் டூ பி எ பார்ட்னர் ஃபார் தெம். இன்டெலிஜென்ட்டான பீப்பிளா தெரியணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி. புரியுதா? நான் உங்க எல்லாரையும் இன்டெலிஜென்ட் பீப்பிளா தான் மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால தான் நம்ம நெறைய விஷயங்கள் நீங்க எந்த அகாடமிக்கு போனாலும், இந்த மாரி இந்த ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டு, அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டு இந்த இந்த ஸ்டோரியே கிடையாது. டைரக்ட்டா டிசைன் திங்கிங் ப்ராசஸ் ஆ டைரக்ட்டா வந்து சாஃப்ட்வேரு, Figma அத லேர்ன் பண்ணு, இத லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு டைரக்ட்டா இறக்கி விட்டுருவாங்க. நான் ஏன் உங்களுக்கு எல்லாத்தையும் பத்தி எடுக்கிறேன், எல்லாத்தையும் பத்தி கிளாரிட்டி குடுக்குறேன் அப்டின்னா, யூ நீட் டூ பி எ பெர்சன் ஒரு ஆல் ரவுண்டரா தெரியணும் மத்தவங்களுக்கு முன்னாடி நீங்க. யூ வாண்ட் டூ பி எ வெரி எஃபிஷியன்ட் வொர்க்கர். ஒரு எஃபிஷியன்ட்டான எம்ப்ளாயியா தெரியணும். அப்போ அந்த எஃபிஷியன்ட் எம்ப்ளாயிக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ, அதுதான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்க இந்த மாரி இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு கத்துக்கிறதுக்கு மார்க்கெட்ல. ஓகேவா? இப்ப நீங்க உங்க கூட வொர்க் பண்றவனுக்கு அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட், ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்னா என்னன்னு போய் கேளுங்களேன். ஒண்ணுமே கிடையாது. நீங்களே போய் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்களேன். உங்க ஃப்ரெண்டுங்க யாராவது இருப்பாங்கல்ல, பக்கத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. "உனக்கு அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட், ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்னா என்ன தெரியுமா? கொஞ்சம் சொல்லேன்" அப்படி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு பாருங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அதுவே உங்களுடைய மேனேஜர் லெவல்ல இருக்கிறாங்கல்ல யாராவது ஒருத்தவங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய சிஇஓ, சிடிஓக்கெல்லாம் தெரியும். ஸோ, உங்கள நான் என்டர்பிரினியரா திங்க் பண்ண வைக்கிறேன். என்டர்பிரினியருக்கு என்னென்னலாம் தேவைன்றத அத தான் நான் குடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. பிசினஸ் பெர்சனா திங்க் பண்றது என்னென்ன விஷயங்கள் தேவ? ஒரு பிசினஸ் ஊத்திக்குமா, ஊத்திக்காதான்றதே யுஎக்ஸ் டிசைனரால கண்டுபிடிக்க முடியும். எப்படி எப்படி ப்ரோ கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகுமா, சக்சஸ் ஆவாதான்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணா தான் தெரியும் அப்டின்ட்டு. நோ. யுஎக்ஸ் டிசைனர்ஸ் கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் அட் இயர்லி ஸ்டேஜ் இட்செல்ஃப்.
அந்த ஒரு 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 ஐடியாவுல ஒரு யூஸ் பண்ணக்கூடிய நெறைய விதமான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா, ஆஸ் அ யுஎக்ஸ் டிசைனர் யூ கேன் ஏபிள் டூ ஃபைண்ட் தி ஸ்கோப் ஆஃப் த ப்ராடக்ட். கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஸ்கோப்ப ஒரு ப்ராடக்ட்ல. ஆஸ் அ யுஎக்ஸ் டிசைனர் யூ கேன் ஏபிள் டூ ஜட்ஜ் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ஊத்திக்கும், இல்ல இந்த ப்ராடக்ட் நிக்கும், இந்த ப்ராடக்ட்ல செம்ம ஐடியா இருக்குது. வேற லெவல் பண்றாங்க. உங்களால அனலைஸ் பண்ண முடியுமா? முடியாதா? யுஎக்ஸ் டிசைனர்ஸால. எஸ், நோ, எஸ். சூப்பர், சூப்பர். ஓகே. இப்ப நான் நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்திருப்பேன் இன்னைக்கு ஆக்சுவலா. லைக் அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட், ஆர்கனைஸ்ட் மார்க்கெட், யூசர் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச், Nokiaவோடைய கத, Samsung உடைய கத, ஐடியோடைய கத எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டேன். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லிக் குடுத்தேன்னா, யூசர் ரிசர்ச் இஸ் இம்பார்டன்ட் ஃபேக்டர் இன் யுஎக்ஸ் டிசைன். நாட் ஒன்லி யுஎக்ஸ் டிசைன், இன் ப்ராடக்ட் டிசைன். ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு உருவாக்குறீங்கன்னா, யூ நீட் டூ திங்க் அபவுட் மார்க்கெட். யூ நீட் டூ திங்க் அபவுட் யூசர். இந்த 2 பேருடைய ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் பயங்கர ஹிட். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட். ஒரே செகண்ட். ஓகே. ஸோ Nokiaவோட ஸ்டோரி பார்த்தோம். அண்ட் தென் Samsungஓட ஸ்டோரி பார்த்தோம். பேட் யூசர் ரிசர்ச்‌க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, Nokiaவோட ரிசர்ச் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிசர்ச். ஸோ மார்க்கெட் ரிசர்ச் provides the critical information about the your market and your business landscape. It can tell you how your company is perceived by the target customers and clients you want to reach. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பூன் இந்த ப்ராடக்ட் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? சென்னையில உருவாகுன கம்பெனி தான் இது. ஒரு ஸ்பூன்.
ஏதாவது கேள்விப்பட்டுருக்கீங்களா கைஸ்? 1 ஸ்பூன்ன்ற அந்த ப்ராடக்ட். சூப்பர் மார்க்கெட்ல, அப்புறம் அ சில சில ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ்லாம் இந்த இந்த இது கிடைக்குது. ஓகே. நீங்க யாருமே கேள்விப்பட்டதே கிடையாது. சூப்பர் வெரி குட். இது வந்து ஃப்ளைட்லலாம் குடுப்பாங்க. பிளஸ் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். மால்ஸ்லலாம் கிடைக்கும் இது. ஓகேவா? இது சென்னை ப்ராடக்ட் தான். 1 ஸ்பூன்ன்றது. நீங்க கூகுள் கூட பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து சென்னையில மட்டும் போவே இல்ல. மத்த எல்லா ஊர்லயும் சேல்னா, துபாய்ல நல்லா சேல் ஆச்சு. துபாய், குவைத்து, கத்தார், அபுதாபிலாம் செம்ம சேலு. ஆனா நம்ப ஊர்ல மட்டும் செல் ஆகவே இல்ல. என்ன ரீசன் நெனைக்கிறீங்க கைஸ்? வாட் இஸ் த ரீசன்? ஒரு ஸ்பூன். நம்ப ஊர்ல மட்டும் விக்கல. அ அபுதாபி, குவைத், கத்தார் அந்த அரபு கண்ட்ரிகள்ல வந்து செம்ம சேல் ஆயிடுச்சுப்பா. ஏன் ஏன் நெனைக்கிறீங்க அந்த மாரி? ஏன் செல் ஆயிடுச்சு? என்ன காரணமா இருக்கும்னு நெனைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட் செல் ஆனதுக்கு? எனிஒன் கேன் கிவ் அ ஐடியா? நம்ப ஊர்ல மட்டும் சேல் ஆகவே இல்ல. ஆனா அபுதாபில, கத்தார்ல, UAE கண்ட்ரீஸ்ல செம்ம சேலு. என்னவா இருக்கும்? வாட் இஸ் த ரீசன்? எனி ஐடியா? ஓகே. தாங்க் யூ ஃபார் யுவர் ஆன்சர் விக்னேஷ். சிந்து, உங்களோட ஐடியா என்ன? எதனால வந்து நம்ம ஊர்ல விக்காம போயிடுச்சு? உங்களுக்கு தெரியுதுன்னா தெரியுது சொல்லுங்க. இல்லன்னா ஐடியா இல்லன்னா ஐடியா இல்லன்னு சொல்லிடுங்க. ஜஸ்ட் கிவ் அ ஓப்பன் ஃபீட்பேக். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லப் போறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, ஓகே தான் நீங்க சொல்றது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் நானு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ, ஓகே. உங்களுடைய மௌனம் ஐடியா இல்லன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ, நம்ப ஊர்ல ஏன் விக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்ல தெருவுக்கு தெருவுக்கு டீ கடை இருக்கு. நம்ப ஊர்ல தெருவுக்கு தெருவுக்கு டீ கடை இருக்கு. ஜூஸ் கடை இருக்கு. ஸோ, வி ஹேவ் தட் வைடர் ரேஞ்ச் ஆஃப் டீ. ஓகேவா? இன்னைக்கு டீ அவுட்லெட்ஸ் அவ்ளோ தூரம் இருக்கு நம்ப ஊர்ல. ஏன்னா, நம்ப ஊர் வந்து பால் விலை மிக்க நாடு. 1 லிட்டர் பாலு ரூ. 30 ரூ. 40 கிடைச்சிரும் நம்மளுக்கு. ஆனா, அபுதாபிலயோ, துபாய்லயோ, சம் அதர் பிளேஸ்லயோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்குமா? பால். ஏன்னா, அது ஒரு விவசாயம் இல்லாத நாடு. உங்களுக்கு துபாய்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வெயில் மட்டும் தான் இருக்கும். அங்க விவசாயம் கஷ்டம். மாடு வளராது. ஒன்லி ஆடு தான். அந்த ஆடு, ஒட்டகம் தான் அந்த ஊர்ல வளர்றது. ஸோ, த மில்க் இஸ் டூ காஸ்ட்லி தேர். அந்த பிளேஸ்ல இந்த மாரி ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா செல் ஆகுமா? செல் ஆவாதா? எஸ், நோ. ஸோ, நம்ப ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் அ கல்டிவேட்டிங் இண்டியா. கல்டிவேட் பண்றோம். வி கேன் ஏபிள் டூ குரோ கவுஸ் ஹியர். வி கேன் ஏபிள் டூ குரோ கேட்டல்ஸ் அண்ட் வி கேன் குரோ ஆல் தி அனிமல்ஸ் இன் அவர் நேச்சர். ஸோ, நம்பளால ஈஸியா ஒரு மில்க்ன்றத ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? பட் ஆனா, திங்க் அபௌட் துபாய் மாரி ஒரு யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ்ல
ஒரு மாடு வளர்ந்து அங்க வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, இட்ஸ் டூ மச் காஸ்ட்லி ஃபார் தெம். அப்போ அந்த ஊர்ல இந்த மாரியான ப்ராடக்ட் கண்டிப்பா செல் ஆகும். ஸோ தட் இஸ் தி ரீசன். ஒரு ஸ்பூன் வந்து நம்ப ஊர்ல ஓடல. ஒரு UAEல நல்ல ஓட்ட ஓடியிருக்கு. ஸோ இதுதான் காரணம். புரிஞ்சுதுங்களா கைஸ்? எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த ப்ராடக்ட்ட. ஓகே. இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ப ஒரு பிசினஸ பண்ண ஆரம்பிக்க போறோம்னா, அந்த பிசினஸ்க்கு ஏத்த மாரி அந்த மார்க்கெட் இருக்குதான்றத மார்க்கெட்ல ஒரு டைம் ரிசர்ச் பண்ணிக்கணும். அந்த சமூகம், சூழ்நிலைகள், அந்த எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு டைமு கோ த்ரூ பண்ணிக்கணும். ஒரு ப்ராடக்ட்ன்றது நாட் ஒன்லி சால்விங் தி யூசர் ப்ராப்ளம். அந்த ஊருக்கு ஏத்த கண்டிஷனோட இருக்குதான்றதும் பார்க்கணும் நம்போ. இப்போ எலக்ட்ரிக்கல் கார வந்து அமெரிக்காவுல விட்டான்னா, அமெரிக்காவுல டிராஃபிக் ரூல்ஸ அவன் அவன் ஃபாலோ பண்றான். எல்லாம் ப்ராசஸ் பக்காவா இருக்குது. நம்ப ஊர்ல வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் கார வுட்டு ஆட்டோமேட் பண்ண முடியுமா டெஸ்லா? டெஸ்லா அந்த அங்க அமெரிக்கால வுடலாம். தூங்கினே கூட அவன் போயிட்டு வரலாம். 2 நாளைக்கு 3 நாள் கூட தூங்கினே கூட போலாம். அது மாட்டும் ஓட்டின்னு போவும். அந்த அந்த கோட பார்த்துக்கிட்டு. நம்ப ஊர்ல இருக்கிற கோட பார்த்துக்கிட்டு ஓட்ட முடியுமா? நம்ப ஊருக்கு கண்டிஷனுக்கு ஆட்டோமேட்டிக் டிரைவ் கரெக்ட்டா வருமா? ஆட்டோ பைலட் மோடு போட முடியுமா? போட்டா கதை கந்தலாயிடாது. ஸோ அதனால த மார்க்கெட் ரிசர்ச் இஸ் இம்பார்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு யுஎக்ஸ் டிசைனரா இருக்கீங்க அப்டின்னா, யூ நீட் டூ திங்க் அபவுட் யூசர்ஸ், ரிசர்ச் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச். இட் இஸ் டூ இம்பார்டன்ட் டூ கிரியேட் அ ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டிசைன்ல ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். ப்ராடக்ட் டிசைன்னா என்ன? பிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன? டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன? ஸோ அதோடைய எக்ஸாம்பிள்ஸு, அதுக்கப்புறம் ஒரு குட் யூசர் ரிசர்ச்னா என்ன? பேட் ரிசர்ச்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன? ஒரு மார்க்கெட் ரிசர்ச் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்னு பார்த்தோம். ஸோ ஒரு குட் ரிசர்ச் பண்ண கம்பெனிஸ் வந்து Airbnb, நெறையா ப்ராடக்ட்ஸ் Swiggy, Zomato எல்லாமே குட் ரிசர்ச் பண்ண கம்பெனிஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னோவேஷன் அண்ட் இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் ரைஸ் அ கன்சர்ன் கைஸ் ரைட் நவ். ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு எடுத்த டாபிக்ஸ்ல? அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். விக்னேஷ் ப்ளீஸ். எனி டவுட்? நவாஸ் டவுட்? சிந்து டவுட்? ஈஸ்வர், இளவரசன் டவுட்? ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ எவ்ரிடே 1% க்ரோ ஆயிட்டு இருக்கீங்க டிசைனரா நெனச்சுக்கங்க. ஸோ நான் சொன்ன டாபிக்க அப்படியே அப்படியே பார்க்காம, நீங்க கொஞ்சம் போயிட்டு உங்களுக்கு மேல நான் சொன்னது வந்து ஒரு 2% வச்சுக்கங்க. நீங்க உள்ள போய் நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு 10% கூட எக்ஸ்ட்ரா கிடைக்க வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்தையும் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்க, படிங்க. நோட் புக்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. ப்ளீஸ் உங்களோட நோட் புக் எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ அனுப்ப சொன்னேன். ப்ளீஸ் நோட் புக் சென்ட் பண்ணுங்க எனக்கு. ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க. ஐ ஃபீல் ஹேப்பி ஆன் தட். ஆ ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, தயவுசெய்து வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிங் மீ இன் மை மொபைல். WhatsAppல பிங் பண்ணுங்க. அவைலபிளா நான் எடுத்தேன்னா, எடுக்கலன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. ஐ மீன் WhatsAppல. சப்போஸ் ஃபோன் பண்ணி கூட பாருங்க. ஓகேவா? உங்களுடைய டவுட் என்னவோ அத கிளியரிஃபை பண்ணிக்கங்க. உடனே உடனே. டோன்ட் வெயிட். ஓகேவா? தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். தென் வில் கனெக்ட் டுமாரோ மார்னிங். ஓகேவா? தேங்க் யூ. தேங்க் யூ இளவரசு. தேங்க் யூ சிந்து. தேங்க் யூ விக்னேஷ். தேங்க் யூ நவாஸ்.